கரூர் வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதில் வந்து விஜய் தாமதமா வந்ததால தான் அந்த உயிரிழப்பு காரணம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயோட கட்சி பேர் கூட எஃப்ஐஆர்ல கரெக்டா பதிவில்லை. தமிழ் மக்கள் கட்சி, வெற்றி கட்சி அப்படின்னு தான் பதிவிட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் எப்படி பாக்குறீங்க மேடம்? இல்ல, எஃப்ஐஆர் போடுறதுலயும் குழப்பம் இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன். இன்னொன்னு, விஜய் மீது நேரடியாக அவர்கள் குற்றம் சாட்ட முடியாது அரசாங்கம். ஏன்னா அங்க மக்கள் சொன்ன நிறைய கருத்து யாருமே எடுத்து சொல்லல. இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு, சகோதரர் அண்ணாமலை இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னு. மக்கள் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாரு. அது எல்லாருமே உள்ள எதுவும் செய்யல, கேமரா முன்னாலதான் சொல்றாங்க. மக்கள் சொன்ன கருத்து தான் எல்லாமே. ஆக மக்கள் சொன்ன கருத்தை மக்கள் கருத்துன்னு சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? இன்னொன்று, போலீஸ் அனுமதியில ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள தான் வந்திருக்காங்க. தாமதமா வந்ததை நான் வந்து அதை வந்து சரின்னு சொல்லல. மக்களை காக்க வைக்க கூடாது என்பதுதான். ஆனா 10,000 பேர் தான் நாங்க எதிர்பார்த்தோம், 30,000 பேர் வந்துட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டா, நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். 10,000 பேர் கணிப்பாங்க, அதிகமான பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். உடனே அதிகமா 1 மணி நேரம் இடையில இருந்தா கூட உடனே அதிக நபர்களை நீங்க அங்க டெபியூட் பண்ணணும். இதெல்லாம் இல்லாம நீங்க கேட்டீங்க நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்றது அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என்பதை காண்பிக்கிறது. அரசு அதிகாரிகளுடைய செய்தியாளர் சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? தடியடியே நடக்கலன்னு சொல்றாங்க. இது நான் அந்த செய்தியாளர் சந்திப்பையே நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க, ஏன் கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கல, எஸ்பி மேல நடவடிக்கை எடுக்கல, விசாரணை போய் கொண்டிருக்கு, அதனால நாங்க எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப விசாரணை போய் கொண்டிருக்கும் போதே ஏன் ஐஏஎஸ் ஆபீசர், அதுக்கு கொஞ்சம் கூட அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத ஐஏஎஸ் ஆபீசர், அதே மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் வச்சு நீங்க ஒரு கூட்டம் நடத்துறீங்க? ஏற்கனவே எங்களது குற்றச்சாட்டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஆயிட்டாங்கன்னு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு, எல்லாவற்றிற்கும் ஒரு மறுப்பு சொல்லி நீங்க சொல்றீங்க. மக்கள் இன்னைக்கு உங்களுடைய விசாரணை வரட்டும். விசாரணை எப்படி வரும் நமக்கு தான் தெரியுமே. அவங்க ஜட்ஜம்மா மக்கள் ஒன்று சொல்றாங்க, அதுக்கு அவங்களே இல்ல அவர் லேட்டா வந்திருக்க கூடாது, அவர் மேல ஏறி இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அதனால இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபடுகிறது. எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கிடைச்சு அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக்கிறாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு நிச்சயமற்ற தன்மை. அவங்க எந்த விதத்திலையும் சரியா கூட்டத்தை நடத்திவிடக் கூடாது. நாங்க அனுமதி கேட்டா, ஏன் நீங்களே பாத்தீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு நான் போய் அனுமதி கேட்டா எங்களுக்கு கிடைக்கல. அதே அவங்க கூட்டணி கட்சிகள் உடனே அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஒரு கையெழுத்து வாங்க இங்க உள்ள மார்க்கெட்ல எங்களுக்கு அனுமதி இல்ல, 30 போலீசார் சுத்திக்கிறாங்க. ஆக எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றால் ஆளும் கட்சி உடனே பதற்றம் அடைந்து விடுகிறது. எதிர்க்கட்சியை எந்தெந்த விதத்திலாம் கசைக்கு புளிய முடியுமோ பிழிந்து அவங்க நேரடியாக ஒரு நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது என்ற தன்மையில் அரசாங்கம் நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த விவகாரம் அரசியல் ரீதியா நாங்க பார்க்கல, விஜய் அங்க எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல, குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கல, 4 மணி நேரம் வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு. இதுல அரசியல் ரீதியா நாங்க பார்க்கவே இல்லை. செந்தில் பாலாஜிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நான் கேட்கிறேன். இதுதான் எதிர்பார்க்க முடியும். ஆக செந்தில் பாலாஜி, கரூர் செந்தில் பாலாஜி என்றாலே அவர் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. விஜய்க்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் நடக்காதது இங்க நடக்குதுன்னா எல்லா மக்களுக்கு சந்தேகம் வரதான் செய்யும். செந்தில் பாலாஜி வேற எதுவும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை, அதைத்தான் சொல்லுவார். அதனால அவரோட பேச்சை நான் பெருசா எடுத்துக்கல, மக்களின் பேச்சை தான் நாங்க பெரிதா எடுத்துக்கொள்கிறோம் என்பது எனது கருத்து. நேபாளத்தை போல தமிழகத்திலும் ஒரு புரட்சி வெடிக்கணும்னு சொல்லிட்டு இல்ல, அது யாரா இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக கூட்டம் கூடணும், சட்டத்திற்கு புறம்பாக நிகழ்வுகள் நடக்கணும்னு சொல்றதுல யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால அப்படிப்பட்ட பதிவுகளை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதாவது சந்தேகம் இருந்தால் அப்புறம் அவங்க மேல சந்தேகம். இவங்க இதுக்கு முன்னால நீங்க எல்லாரோட வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, எந்தெந்த சூழ்நிலையில இவங்க அரசியலாக்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்க. அந்த அளவுக்கு கூட எதிர்க்கட்சிகள் நியாயமா தான் நடந்து கொள்கிறது. இதே கனிமொழி, இதே ஸ்டாலின் இதுக்கு முந்தைய ஆட்சியில நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு கூட இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க, எப்படி அதை அரசியலாக்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்க. அரசியலாக்காம பின்ன அவியல் ஆக்குவோன்னு யார் கேட்டது? அவியல் செய்ய சொன்னது யாரு?
ஆக நீங்க ஆட்சி செய்யும் பொழுது எல்லாரும் அரசியல் செய்யணும், அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்னு நீங்க எதிர்கட்சியா இருப்பீங்க. ஆனா நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லாரும் அவியல் செய்யணும், அரசியல் செய்யக்கூடாது. இது என்ன நியாயம் முதலமைச்சர் அவர்களே? இந்த விவகாரத்தை மையப்படுத்தி தாவேகாவில் விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து முடக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது இது எப்ப பார்த்தாலும் பிஜேபி வந்தா உடனே நெருக்கடி அப்படின்னு சொல்றது. நாங்க நியாயமாக நடந்து கொள்கிறோம். இப்ப எதிர்கட்சி திமுகவுக்கு ஒரு பயம், நம்மளோட எதிரானவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்திட போறாங்களேன்ற பயம் இருக்கே தவிர நாங்க நியாயமாக நடந்து கொள்கிறோம், நேர்மையாக நடந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த மின் தடையே ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் விளக்கு கொடுக்குறாங்க, இங்கேயும் விளக்கு கொடுக்குறாங்க. நடந்தது இயற்கையா நடந்தது மாதிரியே இல்லை அப்படின்னு எல்லாமே சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்தின் பேர் தான் இப்ப விசாரணை வேணும்னு நம்ம சொல்றோம். மின்தடை ஏற்படலன்னு இவங்க சொல்றாங்க. அங்க உள்ள மக்கள் பல பேர் அங்க மின்சாரம் தடைப்பட்டு சொன்னாங்க. ஏன்ட்டே சொன்னாங்க. நான் அந்த மார்ச்சியர்ல உட்கார்ந்து இருக்கும் போது சில பேர் வந்து சொன்னாங்க, கொஞ்ச நேரம் டக்குனு கரண்ட் ஆஃப் ஆச்சு, எங்களால என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, ஒரு அம்மா மயங்கி விழுந்தாங்க, ஆம்புலன்ஸ் வரதுக்கு நாங்களாம் வழி விடும் போது நிறைய பேர் மேல ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு, திடீர்னு எல்லாரும் ஓடி போனாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தம்பி சொன்னாரு, குழந்தை கீழே கிடக்குது, நான் மேல இருக்கேன் குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு, கொஞ்ச நேரம் பாதுகாத்து பார்த்தேன், அப்புறம் என்னையும் காப்பாற்ற முடியல, குழந்தை செத்து போச்சு. ரொம்ப மனவேர்த்தனை எனக்கு. உண்மையிலே அங்க போயிட்டு வந்ததுல இருந்து இத மாதிரி மரண ஓலம், தாய்மார்களின் அலறல், இது வரைக்கும் இது மாதிரி இனிமே நடக்கவே கூடாது. அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும், அரசியல் கட்சிகளும் பொறுப்பேற்கணும். இல்ல பொதுமக்களுக்கு நான் நிச்சயமா சொல்லுவேன், நீங்க வந்து கூட்டம் கூடணும். இதுல அரசியல் கட்சிகளும் கூட்டத்தை வச்சு மட்டும்தான் ஒரு தலைவரோட மரியாதை, கூட்டமே கூடல, கூட்டம் கூடணும் அப்படின்னு ஒரு பொதுமக்கள்கிட்டையும் சில ஒரு அணுகுமுறை இல்லாம நியாயமாக தொண்டர்கள் கூட வேண்டும். பொதுமக்கள் முதலில் குழந்தைகளையும் அரியா பிஞ்சுகளையும் கூட்டத்திற்கு எடுத்து வருவதை தடுக்க வேண்டும். நீங்க அதே மாதிரி காத்திருக்க வேண்டி இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி அரசியல் சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் மற்றபடி கூட்டத்திற்கு வரும் அரசியல் கட்சி தொண்டர்கள் கேட்கிறேன், மரத்துல ஏறினா மரம் உடைஞ்சிரும், மாடியில மேலே ஏறினா கீழே விழுந்துருவோம், இதையெல்லாமும் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கோம், 20 பேருக்கு ஒரு காவல்துறை 500 பேர் கொடுத்திருக்கோம். ஆனா காவல்துறை கை கட்டப்பட்டுச்சு நினைக்கிறீங்களா? அவங்க பணி செய்யல, ஆனா விசிபிளா மட்டும் காமிச்சிருக்காங்க நினைக்கிறீங்க? இல்ல, காவல்துறை முதலில் இருந்தே அவங்க தோல்வி அடைந்தார்கள் நான் நினைக்கிறேன். அனுமதி கொடுத்ததில் இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எத்தனை மணிக்கு அனுமதி, எந்த இடம்னு தெரியாம அவங்கள ஒரு நிச்சயமற்ற தன்மையில வைக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் நேரம் அவங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து, இடம் கொடுக்கறதுல இருந்து, கூட்டத்தை நிர்ணயிக்கிறதுல இருந்து, எல்லாத்திலுமே காவல்துறை முதலில் இருந்தே ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால், நான் மறுபடியும் சொல்றேன், பிரிவென்டபிள் டெத்ஸ், தடுத்திருக்கக்கூடிய மரணங்கள். ஏன்னா நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்ததுனால இவை எல்லாமே தடுத்திருக்க கூடியதான் எனது மனது பதபதைக்கிறது. இதைத்தான் நான் சொல்ல முடியும். செந்தில் பாலாஜி இப்ப நேரங்களில் பேசிட்டு இருக்காரு, கும்பமேளாவுக்கு ஏன் குழு அமைக்கல, மணிப்பூருக்கு ஏன் என்டிஏ டீம் செல்லல, அது இதுக்கு மட்டும் ஏன் அவசரம் கட்டுறாங்க? இதுதான் இவங்களோட பிரச்சனை. நம்ம நாட்டில் மாநிலத்தில் எது நடந்தாலும் உடனே கும்பமேளாவை பாரு, மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு. தமிழ் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா நான் கேட்கிறேன். இறந்தது தமிழர்களுங்க. தாவாய்க்கவனரா, தம்பிகளா, தங்கச்சிகளா, குழந்தைங்களான்னு தெரியாதுங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இப்படிதான் எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்பீங்களா? அதுக்கு குழு அமைக்கல, இதுக்கு குழு அமைக்கலன்னு. இறந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் மக்கள் மீது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், குழு அமைத்து இருக்கிறோம். உங்களுக்கு பயம், நேரடியா போய் குழு சொன்னா மக்கள் நேரடியான பிரச்சனைகளை சொல்லிடுவாங்க அப்படின்னு. எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி மறுப்பு அரசியலை, வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்க போறீங்க? செந்தில் பாலாஜி சொல்றதை நாங்க எந்த விதத்திலும் நியாயம் என்று சொல்ல மாட்டேன். எதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு? விசாரணை வரட்டும். அதனால இன்னையிலிருந்து நான் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் சீஃப் மினிஸ்டரும் சரி, திமுகவும் சரி, மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு, அதை பாரு, இதை தமிழ்நாட்டை பாருங்க. தம்பி துபாயை பாருன்னு போயிட்டாரு, யாரு துணை முதலமைச்சர் வந்தாரு, பார்த்தாரு, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்து, ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து, மெடிசன் வந்ததா, போஸ்ட்மார்ட்டம் ஆச்சான்னு பார்க்கணும், வந்து பார்த்துட்டு துபாய் போயிட்டீங்க. அப்புறம் என்ன நீங்க மற்றவங்களை பத்தி எப்படி சொல்வீங்க? என்னோட கடுமையான கண்டனம் ஒண்ணு நான் சொல்றேன். இன்னைக்கு மேம்பாலம் ஒண்ணு திறந்திருக்காங்க, நீளமான ஸ்டீல் மேம்பாலம். அதுக்கே அன்பழகன் பேரை வைக்கிறீங்க?
நாட்டுக்கு உயிர் துறந்த எத்தனையோ தியாகிகள் இருக்கும்போது, பெரிய தலைவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேரை வைப்பீங்களா நீங்க? அதுவும் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர். கட்டப்பட்டது யாரோட வரிப்பணத்துல? மக்கள் வரிப்பணத்துல கட்டிட்டு உங்க சட்டமன்ற உறுப்பினர் பேரை வச்சா என்ன அர்த்தம்? கரோனாக்குள்ள அவர் உயிர் துறந்தார் என்பது வேதனை உடையது. எங்க ஆபீஸ் அவங்க தான் வந்து அட்டாக் பண்ணாங்க. அவருக்கு ராம்டிசிவிர் அங்க இருந்து அனுப்புனேன். அதுல பெருமையா சொல்லல, ஒரு மனிதாபிமான மருத்துவர் என்ற முறையில். ஆனா கொரோனா காலத்தில் உயிரிழந்தன்னு முதலமைச்சர் சொல்றார். கொரோனா காலத்தில் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளித்து உயிரிழந்த மருத்துவர்களுக்கு நீங்க எந்த உதவியும் இன்னும் செய்யல. அந்த மருத்துவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்பழகன் பேரை நீங்க அங்க பாலத்துக்கு வைக்கிறீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் பதிவு செய்கிறேன்.